Hey guys, in the video, நம்ம ஒரு lead code question பார்க்கலாம். Best sightseeing pair. You're given an integer array values where values of I represent the value of the ith sightseeing spot. Two sightseeing spots I and J have a distance J minus I between them. The score of pair where I less than J of sightseeing spot is values of I plus values of J plus I minus J. The sum of the values of sightseeing spots minus the distance between them. Return the maximum score of a pair of sightseeing spots. சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காப்பி பேஸ்ட். இப்போ கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டு இண்டெக்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க, ஐ அண்ட் ஜேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஐ அண்ட் ஜேன்னு சொல்லி ரெண்டு இண்டெக்ஸ் கொஷின் நம்ம கிட்ட இருக்க போகுது. இதுல ஐயோட வேல்யூ வில் பி லெஸ்ஸர் தென் ஜே. ஐ லெஸ் தென் ஜே. அண்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்கோரை கால்குலேட் பண்ண போறீங்க. இதுதான் ஸ்கோரை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா. கொடுத்துருக்க ஃபார்முலாவையும் காப்பி பேஸ்ட். ஓகே, நீங்க ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ண போறீங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு வேல்யூ ஐ அண்ட் ஜே, இதுல எந்த ரெண்டு பேருக்கு ஸ்கோர் வந்துட்டு மேக்சிமமா இருக்கும்னு கேக்குறாங்க. இப்போ வேல்யூஸ், இப்போ ஐக்கு வந்து வேல்யூ 0, ஜேக்கு வந்துட்டு 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேல்யூஸ் ஆஃப் ஐங்கும் போது என்ன வரும்? 8 வந்துடும். வேல்யூ ஆஃப் ஜேங்கும் போது 1 வரும். அதை வந்துட்டு இந்த ஃபார்முலாவில் போட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 8 plus 1 plus I value 0 minus J value 1. இப்போ 1 and 1 கேன்சல் ஆகிடும். ஸ்கோர் வந்துட்டு 8ன்னு வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்கோர் கால்குலேட் பண்ணணும். சரி, இப்போ அடுத்த வேல்யூ சும்மா 0 இதை வச்சுட்டு ஜேவோட பொசிஷன் இப்போ 2ன்னு ஆகுதுன்னா, வேல்யூஸ் ஆஃப் ஐ வந்துட்டு ஐ வந்து ஸ்டில் 0 தான். ஸோ 8 plus 5 plus 0 minus 2. அப்போ இது 3 ஆயிடும். இதோட ஆட் பண்ணும்போது it will become 11. ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஸ்கோர் கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு 11 தான். சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் ஸ்கோர் கால்குலேட் பண்ணும். பட் கொஸ்டினை பார்த்தோன்னே ரெண்டு லூப் இருக்கு, பேருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிம்பிள் ப்ராப்ளம் தானே, ஈஸியாக வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தா, டைரக்ட் அப்ரோச் படி பார்க்கும்போது ஃபார் லூப் 2 போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு. ஃபார் ஃபர்ஸ்ட் லூப், ஃபார் ஐயோட இது வந்துட்டு ரேஞ்ச் வந்துட்டு 0 to n வச்சுக்கலாம். செகண்ட் ஃபார் லூப்புக்கு வந்துட்டு சே ஜேங்கிறதுனால இது என்ன, ஐ லெஸ் தேன் ஜே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ ஐ பிளஸ் 1ல வந்துட்டு என் வரைக்கும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்கோர் கால்குலேட் பண்ணுறது இங்கே போட்டுட்டு இனிஷியலைஸ் பண்ணும்போது ஸ்கோருக்கு ஒரு லீஸ்ட் வேல்யூ, சே ஃப்ளோட் ஆஃப் -∞. ஸோ இங்கே ஸ்கோரை கால்குலேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் ஸ்கோரை கம்பேர் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அப்படி அப்டேட் பண்ணால் எஸ் ஃபைனலில் வந்து ஆன்சர் கிடச்சிரும். பட் த திங் இஸ், இங்கே நீங்கள் ரெண்டு லூப் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி big of n ஸ்கொயருக்கு போயிடும். அண்ட் நமக்கு தெரியும் big of n ஸ்கொயர்னா இப்படி ஆகிடும். அதோட கிராஃப் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு அரே லென்த் வந்துட்டு சின்னதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் வாட் இஃப் அந்த அரேல வந்து ஒரு 10,000 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ திஸ் will be tremendously huge. ஸோ this is not the efficient approach. அப்போ நம்ம big of n-க்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கணும். big of n படி பார்க்கும்போது it will be going like this. கரெக்டாக கிராஃப். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்கோரோட ஃபார்முலாவை ரீடிஃபைன் பண்ணி எழுதலாம். ஸோ ஸ்கோரிங் என்னன்னு சொல்லியிருக்காங்க, வேல்யூஸ் ஆஃப் ஐ பிளஸ் வேல்யூஸ் ஆஃப் ஜே பிளஸ் ஐ மைனஸ் ஜே இல்லை. ஸோ இப்போ ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா கிளப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேல்யூஸை வந்து வின்னு சும்மா எடுத்துக்கிறேன். வி ஆஃப் ஐ பிளஸ் ஐ, இது வந்துட்டு ஒரு டேர்ம் மாதிரி.
அதுக்கப்புறம் வேல்யூஸ் ஆஃப் ஜே மைனஸ் ஜே பிளஸ் வி ஆஃப் ஜே மைனஸ் ஜே. சரி, provided the condition that I should be less than j, நம்மளுக்கு ஆல் பாசிபிள் பேர்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறது இந்த ப்ராப்ளமோட அப்ரோச் கிடையாது. இப்போ என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம் தேவை, இந்த ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு நம்ம 2 லூப் போட்டோம்னா O of n ஸ்கொயர் போயிடுது. ஸோ 2 லூப் போட முடியாது. ஒரு வேல்யூவை நம்ம லூப்புக்கு வெளியில வச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு வேல்யூவை மட்டும் லூப்புக்குள்ள ஐட்ரேட் பண்ணிட்டு இந்த வேல்யூவை டைனமிக்கா நம்ம சேஞ்ச் பண்றோம் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா we can come up with an approach that solves in big O of n. சரியா? ஸோ அந்த அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அந்த மேக்ஸிமம் ஸ்கோருக்கு சே as usual float of minus infinity, ஒரு லீஸ்ட் வேல்யூ அண்ட் ஐ வேல்யூ இருக்குல்ல, இதை வந்துட்டு நான் சே ஐவி அப்படின்னு சொல்றேன். ஐவி இது ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் 0. இது வந்துட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கிற 0th இண்டெக்ஸ் வேல்யூவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க போகுது. இந்த டேர்மை தான் இந்த வேரியபிள் ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்க பிளஸ் ஐ வரணுமே அப்படின்னா இங்க 0 தானே இருக்கு, ஸோ போர்டல் பிளஸ் 0 தான் இருக்கும். ஸோ அதனால அது போடல. சரி, இப்போ வந்துட்டு நம்ம ஃபார் லுக்குள்ள என்டர் ஆகுறோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப், இங்க ஐ ஷுட் பி லெஸ் தென் ஜேல, ஸோ ஐ 0ங்கும் போது ஜே வந்துட்டு 1ல இருந்துட்டு n வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். அண்ட் தென் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நம்ம ஸ்கோரை கால்குலேட் பண்ணுவோம். ஸ்கோர் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன, இதுதானே. ஸோ இதை நம்ம ஐவின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஸோ ஐவி பிளஸ் வி ஆஃப் ஜே மைனஸ் ஜே, இதை கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மேக்ஸிமம் ஸ்கோரை வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். எப்படி அப்டேட் பண்றோம்னா மேக்ஸிமம் ஆஃப் இந்த ஸ்கோருக்கும் எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற இந்த ஸ்கோருக்கும் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை கண்டுபிடிச்சு மேக்ஸிமம் ஸ்கோர்ல அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்துட்டு நம்ம ஐ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆகணும். இதுல தான் நம்ம அப்ரோச் இம்பார்ட்டன்டானது வருது. என்னன்னா நம்ம ஆல் பாசிபிள் பேர்ஸ் கண்டுபிடிக்க போறது இல்லை இந்த சொல்யூஷன்ல, கரெக்டா. ஆல் பாசிபிள் பேர்ஸ் கண்டுபிடிக்கணுங்கும் போது தான் பிக் ஆஃப் n ஸ்கொயர்ங்கிற ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துருது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த jth பொசிஷன் வரைக்கும் இருக்கிற பெஸ்ட் ஐ வேல்யூ, அதாவது jth பொசிஷன் இருக்குல்ல, அது வரைக்கும் இருக்கிற மேக்ஸிமம் ஐ வேல்யூ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் கால்குலேட் ஆகிட்டே வரும். இப்போ ஜே வந்து 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா மேக்ஸிமம் ஐ வேல்யூ 8. இப்போ ஜே 5 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்கும்போது மேக்ஸிமம் ஐ வேல்யூ பார்த்தா இட் இஸ் ஸ்டில் 8, கரெக்டா. அந்த மாதிரி ஐவியை கால்குலேட் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஆஃப் இப்போ கரண்ட்ல இருக்கிற இந்த ஐ வேல்யூ அண்ட் வி ஆஃப் இங்க ஜே லூப்ல தானே இருக்கு, ஸோ ஜே பிளஸ் ஜே. ஏன்னா ஐ வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், வேல்யூ ஆஃப் ஐ பிளஸ் ஐன்னு போடுவோம். பட் இங்க கவுண்டர் வேரியபிள் வந்து ஜே இருக்கனால ஜே பிளஸ் ஜேன்னு போடுறோம். இப்படி போடும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஐவி கிடைச்சிரும். இந்த வேல்யூ வந்துட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ கோட்ல பார்க்கலாம் இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு. ஸோ கோடா பார்க்கும்போது நான் இங்க சொன்னது அப்படியே ஜஸ்ட் இந்த கோடை கன்வெர்ட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், மேக்ஸிமம் ஸ்கோர்னு ஒன்று எடுத்து அதை மைனஸ் இன்ஃபினிட்டி பாயிண்ட் பண்றோமா. ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் minus infinity, and then I க்கு ஒரு வேல்யூ செட் பண்றோம், அதாச்சும் வேல்யூஸ்ல இருக்கிற 0th இண்டெக்ஸ், and then for loop for j in range of 1, len of values. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கோரை கால்குலேட் பண்றோம். ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு iv plus
values of j minus j and maximum score update பண்றோம். maximum score is equal to max score and s. இப்போ வந்துட்டு iv யோட வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்றோம். iv is equal to maximum of iv and values of j plus j. So yes, அவ்வளவுதான் சொல்யூஷன். இப்போ மேக்ஸிமம் ஸ்கோரை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் மேக்ஸ். ஓகே, இது வந்துட்டு ஒரு big of nல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.